என்னுடன் இணைந்திருக்கும் மற்றும் இணைய போகும் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஜாஸ் வீடியோஸ். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி சம்பந்தப்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போறோம். அதுல பொது அறிவு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போயிடுவோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிடக்கூடாதுங்கிறக்காக ஒன்லி அதோட சிங்கிள் ஆன்சர் மட்டும் சொல்றேன். நீங்க மற்ற ஆன்சர்லாம் திரையில தெரியும், வாங்க பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்கு போவோம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நான் வந்து தமிழ்ல சொல்றேன், பாத்துக்கோங்க சரிங்களா. அரசியல் அமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுங்கிறது ஆன்சர். அதே மாதிரி ஆன்சரை மட்டும் சொல்றேன், பாத்துக்கோங்க. இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் எட்வின் ஹெடியன்ஸ் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர். இந்தியாவின் முதல் மாநகராட்சி வந்து சென்னை தான். அது எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்கறாங்க. 1688. ஓகேங்களா. அதே மாதிரி இந்தியாவின் முதல் மாநகராட்சி எதுன்னு கேட்டாலும் நீங்க சென்னைன்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா. கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார்? ஆர்டிகிள் 356 ஆன்சர். இது இப்படி நம்ம தமிழ்நாட்டில் கூட நடந்திருக்கு. எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது? இங்கிலாந்து. எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா இங்கிலாந்து. கீழ்கண்டவற்றுள் அடிப்படை உரிமைகளை அதன் சரியான உரிமைகளோடு முறையே பொருத்தவும். பாத்தீங்கன்னா ஏதான் ஆன்சர். அதாவது ஏ 3412 இதான் ஆன்சர். ஓகேங்களா. வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத 5 ஆண்டு திட்டங்கள் 2, 3, 4 இதான் ஆன்சர். ஓகேங்களா. நீங்க கொஸ்டினையும் ஆன்சரையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதோட அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா. 2, 3, 4 இது எல்லாமே வந்து தோல்வியடைந்தது. இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு எதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா 6th April 1948. ஓகேங்களா. அதை கரெக்டா பார்த்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா முதல் கொள்கையை வந்து அறிவித்த ஆண்டு மட்டும் தனியாவும் கொடுக்கலாம், 1948 மட்டும் கொடுக்கலாம். அதுக்கேற்றபடி ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாவே கரெக்டா படிச்சு வச்சுக்கோங்க. இந்தியாவில் உள்ள வரிகள் கேக்குறாங்க. போத் ஏ அண்ட் பி 2 வரிகளுமே உண்டு நம்மகிட்ட. ஓகேங்களா. ஏன்னா நேர்முக வரிகளும் உண்டு, மறைமுக வரிகளும் உண்டு. அதனால இரண்டுமே சேர்த்து போட்டுக்கோம். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 29th March 2017. சில இடங்கள்ல வந்து ஒன்லி இயர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம கொஸ்டின்ல கேட்கும்போது இயர் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. அதையும் கரெக்டா பாத்துக்கோங்க. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. 29th March 2017 அதை கரெக்டா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடு. கொஸ்டின் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜமீன்தாரி முறை, நிலச்சுவாந்தார் முறை, மகள்வாரி முறை, சொந்த சாகுபடி முறை, ராயத்துவாரி முறை, இனவாரி முறை, நிலவுடைமை முறை, நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது. ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் வந்து 1 and 4. 1ம் 4ம் கரெக்ட். அதாவது ஜமீன்தாரி முறை அண்ட் நில உடைமை முறை. ஓகேங்களா. இதுதான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பின்னல் ஆடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர்? பின்னல் ஆடைகளின் நகரம். ஓகேங்களா. நிட்டிங் சிட்டி. 1940 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யார்? வேவல் பிரபு. ஓகேங்களா. 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி அப்படின்னு கேட்டாங்கன்னா வேவல் பிரபு. அதை ஞாபகத்தில் இருக்குங்க. இல்ல வேவல் பிரபு சிம்லா மாநாட்டை கூட்டிய ஆண்டுன்னு கூட கேட்கலாம். அது 1945. அதுக்கேற்ற கொஞ்சம் மாத்தியும் கேட்கலாம். அதனால கொஸ்டினையும் பார்த்துக்கோங்க, ஆன்சரையும் கரெக்டா எடுத்துக்கோங்க. இதோட பிடிஎஃப் வேணும்னா நம்மகிட்ட கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிஎஃப் நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகேங்களா. இப்போ மேட்ச் த ஃபாலோவிங் கேக்குறாங்க. பொறுத்துக. அதாவது பி தான் ஆன்சர். ஓகேங்களா. பாரிஸ் உடன்படிக்கை. ஓகேங்களா. பில வந்து 4, 3, 2, 1. ஓகேங்களா. 4,
4க்கு 4 ஓகேங்களா. இப்படி ஒவ்வொன்றா பொறுத்துக்க மாதிரி இதுல இருந்து இதுக்கு இப்படி மாற்றி பொருத்தணும். பொருத்தி பார்த்ததுல ஆன்சர் வந்து 4, 3, 2, 1 ஓகேங்களா. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, பின்வருவனவற்றை பொறுத்து சரியான விடையை தேர்வு செய்க. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டுகள். மேக்சிமம் இந்த கொஸ்டின் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. ஏன்னா நான் வந்து நான் சொல்றது வந்து அரசியல் வச்சு சொல்றேன், வேற இல்ல. வரலாம் வரா, அதனால நம்ம அதெல்லாம் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் வந்து டி தான். 4 1க்கு அதாவது ஆன்சர் வந்து ஏக்கு வந்து 4, பிக்கு வந்து 3, சிக்கு வந்து 2, டிக்கு வந்து 1 அப்படி எடுத்துக்கணும் ஓகேங்களா. அதாவது எக்ஸாம்பிள் மெட்ராஸ் வந்து 1887 காங்கிரஸ் மாநாடு நடந்த இது அதே மாதிரி ஓகேங்களா. இப்போ வந்து ஆக்சுவலா வந்து ஏக்கு வந்து 4, ஏ என்னது டெல்லிக்கு வந்து 4 1932 ஓகேங்களா. இதே மாதிரி தான் எடுத்துக்கணும், அதை பார்த்துக்கோங்க. நீங்க செலக்ட் பண்றதுல ஒன்னு கரெக்டா இருக்கலாம், மற்ற இது தப்பா இருக்கலாம். அதனால கரெக்டா எல்லாமே கரெக்டாங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க இது பண்ணுங்க. மூக் நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார்? ஓகேங்களா, மராத்தி மொழியில தான் வெளியிட்டிருக்காரு ஓகேங்களா. இல்லைன்னா மூக் நாயக் இதழை யாரு வெளியிட்டாருங்கிற ஒரு ஆன்சர் கொஸ்டின் வரும், அதுக்கும் பார்த்துக்கோங்க. அதனால கொஸ்டினை வந்து எப்படி வேணாலும் மாத்தி கேட்கலாம், அதை கொஞ்சம் கரெக்டா பார்த்து நம்ம இருந்துக்கணும். சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையது? பாரதியார் ஆன்சர் ஓகேங்களா. தாகூரின் மனைவி யார்? மிர்னாலினி தேவி ஓகேங்களா. மிருணாளினி தேவி. தாகூரின் மனைவினா மிர்னாலினி தேவி, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்ற பேர்லாம் கொஞ்சம் படிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கு, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதை வச்சு அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இதுதான். இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவியவர் யார்? கேப்டன் மோகன் சிங் ஓகேங்களா. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கேப்டன் மோகன் சிங். சிங் அப்படிங்கறத ஓரளவுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஏன்னா சிங்ங்கிற நேம்ங்கிறத கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கேப்டன் மோகன் சிங். தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஸ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர். சுதேசி தினம் ஓகேங்களா. இது திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர் ஓகேங்களா. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கொஸ்டின் கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. சுதேசி தினம் ஓகேங்களா. கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? விலங்குகளுடன். கல்லாதவர்களும் விலங்குகளும் ஒன்று அப்படின்னு வள்ளுவர் வந்து அவர் குரல்ல வந்து சொன்னதை கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார்? அன்புடையார் ஓகேங்களா, மென் ஆஃப் லவ். என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் கேட்டாங்கன்னா அன்புடையார், மென் ஆஃப் லவ் ஓகேங்களா. இதான் ஆன்சர். பலகற்றும் கல்லா அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார்? உலகியலோடு வாழாதார் ஓகேங்களா. கீழே வந்தீங்கன்னா புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? புத்தேன்னா திருடாதார் ஓகேங்களா. பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? எள்ளுவர். ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? துறவு. இப்போ வந்து ஆக்சுவலா வந்து பொது அறிவு மட்டும் இல்லாம கிராமர் எல்லாமே சேர்ந்துதான் வரும், அதை கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க. இது எல்லாமே இது சம்பந்தப்பட்டது வரலாம், அதனால அதை கொஞ்சம் பார்த்து கரெக்டா எல்லாருமே படிச்சுக்கோங்க. எல்லாமே சேர்ந்துதான் வரும். மேக்ஸும் சேர்ந்துதான் வரும் ஓகேங்களா. இரு கூம்புகளுடைய கனவு அளவுகளின் விகிதம் 2:3 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம். அதாவது ஆரங்களின் விகிதம் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அதை கரெக்டா பார்த்துக்கோங்க. இதுக்கு நான் வந்து செய்முறையில வந்து உங்களுக்கு வந்து அதை வரைஞ்சி காட்டணுங்கிறது நடக்காது, அதனால நீங்க ஆன்சரை பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வேணா கூகுள் பண்ணிருங்க அந்த ஆன்சரை ஓகேங்களா. அது கரெக்டா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். எனக்கு இப்போ அதை வச்சு அதை ஒவ்வொரு ஆன்சரையும் சொல்லி காட்டணும்னா ரொம்ப டைம் எடுத்துரும்.
என்னால் அது முடியாது. ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான். டேஸ் என்றும் நம் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது. நடுகள், நடுகள்னா தொல்காப்பியம். நடுகள் தொல்காப்பியம் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். அதாவது சரியான கூற்றுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். இப்ப போட்டிருக்க அடுத்த பேரா ஒரு 4 பேரா போட்டிருக்காங்க. 4 பேரால எது போட்டிருக்கிறது உண்மை அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுல என்னன்னா ஆன்சர் வந்து ஐ 1 2 ஆகியவை சரி, மற்றும் 1 மற்றும் 2 ரெண்டும் சரி. அது 2 ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது, அது சரி. அதே மாதிரி தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசி மித்திரன் 1891 தொடங்கப்பட்டது, அதுவும் சரி. சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது நிறுவப்பட்டதுன்னா 1852 ஆன்சர் பண்ணிருங்க. அதே மாதிரி தமிழில் வெளிவந்த அதை ஃபர்ஸ்ட் ஆன்சர் கொஸ்டினோட இந்த கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, சுதேசி மித்திரன் தேசிய பருவ இதழ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்கலாம். எந்த ஆண்டு? 1891 கட்டாத்துக்கோங்க. அதே மாதிரிதான் இதுலயும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஆக்சுவலா வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா. அதே மாதிரிதான் ஆன்சர். எது கரெக்டுங்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. திருப்பி வந்து தென்னிந்தியாவின் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பெற்ற தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும். அந்த மகாஜன சபையை பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு வந்து என்னன்னா ஏ, அதாவது ஏ அண்ட் ஆர், ஏன்னு இருக்கா, அதுவும் ஆறுங்கிறதும் கரெக்டுங்கிறத போட்டிருக்காங்க. கூற்றும் கரெக்ட் தான், காரணமும் கரெக்ட் தான்ங்கிறத ஆன்சரை கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகேங்களா, அந்த கூற்று, அதாவது கூற்றுனா அந்த இது ஏ கூற்று இருக்கு பாத்தீங்களா, சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா, அதுவும் கரெக்ட் தான். தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும், அதுவும் கரெக்ட் தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, கீழே வந்தீங்கன்னா இது நிறைய டைம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. 1806 ஆண்டு நடந்த வேலூர் புரட்சியின் பின் விளைவுகள் பற்றி கூறப்படும் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல? நல்லா பார்த்துக்கோங்க, சரியானது அல்ல, எது தவறானது அப்படிங்கிறது தான் சரியானது அல்லங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எது தவறானதுங்கிறது பார்த்தீங்கன்னா புதிய ராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டதுன்னு கொடுத்தாங்கல்ல, அதான் தவறானது. ஓகேங்களா, சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் யார்? அயோத்திதாசர். ஓகேங்களா, ஆன்சர் அயோத்தியதாசர். அதை ஞாபகம், அயோத்தினா எல்லாருக்குமே ஞாபகம் இருக்க போது. அயோத்திதாசர். பௌத்த சங்கம், சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் யாருன்னு கேட்டா அயோத்திதாசர். பொறுத்துக, அதாவது என்னன்னா இப்போ பிரார்த்தனை, இப்போ வந்து ஆக்சுவலா வந்து இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏக்கு வந்து 3, இப்போ வந்து பிரார்த்தனா சமாஜின்னு இருக்கா, அதுக்கு வந்து 1867 தான் சரியான ஆன்சர். அதே மாதிரி ஒவ்வொன்றையும் பொறுத்துறதுல வந்து சி தான் உங்களுக்கு வந்து கரெக்டான இது. ஓகேங்களா, ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 4, பி வந்து விதவை மறுமண சங்கம் வந்து 1861. இதே மாதிரி பொருத்திட்டு எது கரெக்டா வருதோ அதை ஆன்சர் பண்ணணும். இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு டேஸ் ஆகும். 1926. அதை மறந்துடாதீங்க. இதுவும் வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு, சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்து சமயம் வந்து ஆரம்பிச்ச ஆண்டு கிடையாது, இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா, 1926. பின்வருவனவற்றை பொறுத்துக. இந்த பொறுத்துகைங்கிறது தான் நிறைய இருக்கு, நமக்கு இப்போ வருது, பார்த்துக்கோங்க. உலக சமூக நீதி நாள், அது பாத்தீங்கன்னா வந்து பிப்ரவரி 20. ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நியாயமான உலகமயமாக்கலுக்கான சமூக நீதி வந்து 10th ஜூன். இதே மாதிரி எது எது பொருந்ததுன்னு பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் கீழே வரும், அதுல எதுங்கிறத நீங்க பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதுக்கு டி தான் ஆன்சர். 3 4 2 1. ஓகேங்களா, ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 4, சிக்கு வந்து 2, டிக்கு வந்து 1. இதான் ஆன்சர். ஓகேங்களா,
பின்வருவனவற்றை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தவும். அதாவது வந்து ஒன் பின் ஒன்னா அப்படி வரிசையா 1/1 2 3 4 அப்படின்னு வரிசையா போறோம்னா அதே மாதிரி இது 1/1 வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா டி தான் ஆன்சர். 1 2 4 3. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தனே பிரம்ம சமாஜ் ஓகே, ரெண்டாவது பிரார்த்தனா சமாஜ் ஓகே, மூணாவது ஆரிய சமாஜ், நாலாவது தான் சாரதா சதன். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பதினான்கு வயதுட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது. இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவது? ஓகேங்களா? சுரண்டலுக்கு எதிரான உரிமை இது. ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன். ஓகேங்களா? 14 வயதுட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது. இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவது? சுரண்டலுக்கு எதிரான உரிமை இது. என்ன? கல்வி என்பது நுகர்வு பண்டம், மூலதன பண்டம், எதுவும் இல்லை, இரண்டும் விடை தெரியவில்லை. கல்வி என்பது ரெண்டுமே தான். நுகர்வு பண்டமும் உண்டு, மூலதன பண்டமும் உண்டு. ஓகேவா? மூலதனம் மாதிரி. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களின் 97வது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு டேஸ் உருவாக்குவதாக அறிவித்தது. சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை. கருணாநிதி அவர்களின் 97வது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு டேஸ் உருவாக்குவதாக அறிவித்தது. சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை அவங்க அறிவிச்சது. ஓகேங்களா? பின்வரும் பிரிவில் எதிர்கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது. கல்விக்கான உரிமை எதுல சேர்க்கப்பட்டதுன்னா ஆர்டிகிள் 21A. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா தர்மபுரி. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தர்மபுரி தான் ஆன்சர். தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநிலங்கள் உள்ளன? 24,684. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநிலங்கள் உள்ளன? 24,684 தான் ஆன்சர். எல்லாம் டபுள் டிஜிட்டா வருது பாத்தீங்களா? 2 4 6 8 4. 8ல பாதி 4 இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 2 4 6 8 4. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தமிழகத்தின் கனவு. தமிழகத்தை $1 trillion பொருளாதாரம் மாற்றுவதே எங்கள் பார்வை. அவை இவற்றை பாதிக்காமல் மகிழ்ச்சி, சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் இதெல்லாம் பாதிக்காத வகையில அதோட பொருளாதாரத்தை மாற்றுவதே எங்கள் பார்வை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது. ஓகேங்களா? இது ரோரி செட். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரப்பா மக்கள் டேஸ் வம்சம் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது. அடிமை வம்சம் தான் மம்லக் வம்சம். அடிமை வம்சம் தான் மம்லக் வம்சம். அடிமை வம்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டாலும் மம்லக் வம்சம்ங்கிறத போட்டிருக்க. அதே மாதிரி டேஸ் வம்சம் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறதுனால அடிமை வம்சம். அதை மறந்துடாதீங்க. நீங்க மம்லக் அதாவது அடிமை வம்சம் டேஸ் வம்சம் என்று அழைக்கப்படுகிறதுன்னு கேட்கலாம். மம்லக் ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்தவர் யார்? வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்த நாடு எதுன்னு கேக்குறாங்க. சீனா. ஓகேங்களா? வெடிமருந்தை கண்டுபிடித்தது. அது ஆக்சுவலா கொஸ்டினே கொஞ்சம் இதா இருக்கு, அதனாலதான் அந்த குழப்பம் வந்துச்சு. வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்தது எந்த நாடு அப்படிங்கறது தான் கொஸ்டினா இருக்கும். சீனா. ஓகேங்களா? வசிஷ்ட புத்திர புலுமாயி என்பவர் அரசர். ஓகேங்களா? வசிஷ்ட புத்திர புலுமாயி என்பவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அரசர். அவர் ஒரு அரசர். டேஸ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினர். தொண்டை மண்டலம்னாலே பல்லவர்கள். அது நார்மலாவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பல்லவர்கள் டேஸ் மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினாலும் தொண்டை மண்டலத்தில் இல்ல அதை கணக்கு பண்ணிக்கோங்க. இப்படியும் கேட்கலாம், அப்படியும் கேட்கலாம், மாத்தி கூட கேட்பாங்க. அதனால அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சமய சார்பின்மை எந்த சொல் டேஸ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன். ஓகேங்களா? சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா லத்தீன். அதை மறந்துடாதீங்க. லத்தீன் என்ன? சமய சார்பின்மை என்ற சொல். ஓகேங்களா? சமய சார்பின்மை
அப்படின்னாலே லத்தீன்ஸ் என்ற சொல் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி மலையாளம். 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா மலையாளம். ஓகேங்களா. வெப்ப குறைவு விகிதமானது புவிப்பரப்பில் இருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் டேஷ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 6.5 டிகிரி செல்சியஸ். கீழ்கண்ட தேசிய பூங்காக்களில் தவறாக பொருந்தி உள்ளது எது? அது ஆக்சுவலா வந்து மற்றதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கு. கிர் தேசிய பூங்கா குஜராத்ல தான் இருக்கு. கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட்ல இருக்கு. ரந்தம்போர் தேசிய பூங்கா வந்து ராஜஸ்தான்ல இருக்கு. கன்கா தேசிய பூங்கா மட்டும் வேற மாநிலம். அதனால அது ஒடிசான்னு தப்பா போட்டுக்கிறதுனாலதான் அது வந்து தவறாக உள்ளதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியுது. அதை எப்படி பாத்துக்கோங்க. சரிங்களா. அதே கிர் தேசிய பூங்கா எங்க இருக்குன்னு கூட கேட்கலாம். அது குஜராத். கார்பெட் தேசிய பூங்கா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா உத்தரகாண்ட். இல்ல உத்தரகாண்டில் உள்ள தேசிய பூங்கா ஏதாவது அந்த நேம் எல்லாம் போட்டு கார்பெட்டுங்கிறத கொடுத்தாங்கன்னா கார்பெட்டுங்கிறத கொடுக்கணும். அதே மாதிரி அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பின்வருவனற்றில் எந்த அருவி பாம்பார் அருவி ஆற்றிலிருந்து உருவாகி வருகின்றது? ஓகேங்களா. பாத்தீங்கன்னா கும்பக்கரை அருவி. இப்ப ஒகேனக்கல் பாத்தீங்கன்னா அது அங்க இருக்கு. ஓகே. குரங்கருவி வேற. அதை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு தெரியும். பாம்பார்னா அங்க இதுல இருந்து உற்பத்தி ஆகுறது தான். சரிங்களா. மலையில இருந்து உற்பத்தியாகி அருவியா வர்றதுதான் கேக்குறாங்க. கும்பக்கரை அருவி தான் கரெக்ட். அணுசக்தி பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை? ஓகேங்களா. ஆன்சர் வந்து 1, 2 மட்டும். அதாவது யுரேனியம் மற்றும் தோரியம் தாதுக்களில் இருந்து அணுசக்தி பெறப்படுகிறதுங்கிறது கரெக்ட். அதே மாதிரி அணுக்கரு பிளவு இணைப்பின் போது ஆற்றல் வெளிப்படுகிறது. அது எல்லாத்துக்கும் நார்மலா தெரியும். இந்த 2 தான் ஆன்சர் கரெக்ட். கீழ்கண்டவற்றுள் எது தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோளம் பெட்டகம்? ஓகேங்களா. நீலகிரி உயிர்கோள பெட்டகம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகமும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. கடற்கரை ஓரத்துல இருக்கு. அதே மாதிரி அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகமும் இருக்கு. இதுல இல்லாதது நந்தாதேவி உயிர்கோள பெட்டகம் தான். அதை கரெக்டா பார்த்து யோசிச்சுக்கோங்க. நந்தாதேவி மற்றதெல்லாம் நமக்கு பரிச்சயப்பட்டதா இருக்கும். அந்த நந்தாதேவிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதை வச்சு நீங்க போட்டுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ லென்த்தா போயிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நன்றி, வணக்கம்.